Hi, hello everyone. Welcome to Nissi World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க அழகான ஒரு வுடன் டாய் ஷாப்பை தாங்க பார்க்க போறோம். அதுல என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு, அவங்க எப்படி ஆன்லைன்லலாம் டெலிவரி பண்றாங்களா இல்லையா, அவங்க ஷாப் அட்ரஸ், அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். கண்டிப்பா இந்த மாதிரியான டீடைல்ஸ் எதையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்க போறது இல்ல. நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படினா மறக்காம எங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். கடையில இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 90% வுட்டன்ல செஞ்ச ஐட்டம்ஸ் தான். அதுவும் ஹேண்ட் மேட் ஐட்டம்ஸ். அவங்க யூஸ் பண்ணிருக்க டை எல்லாமே நேச்சுரல் டைன்னு சொல்றாங்க. சோ குழந்தைங்க வந்து வாயில வச்சு விளையாண்டா கூட எந்த ஒரு சைடு எஃபெக்ட்மே வராது. பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்கு ஒரு டாய்ஸ்மே அப்படினா. சோ கலர்ஃபுல் இல்லையா? எல்லாமே வுட்டன்ல செஞ்சதுதான். இது ராட்னம் மாதிரி பார்க்கவே நல்லா அழகா இருக்குல்ல. இதுக்கு பக்கத்துல மகாராஜா உட்கார்ற மாதிரி அந்த சிம்மாசனம் ஒன்று இருந்துச்சு, குட்டியா அழகா இருக்கு. நம்ம ஷோகேஸ்ல எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் இது. இதெல்லாம் அயன் மேட் ஐட்டம்ஸ். கிளாக், இது வந்து சைக்கிள், நல்லா அந்த காலத்து சைக்கிள் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு. பாருங்க, அயன்லேயே நமக்கு பைக்கு, புல்லட் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நம்ம கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் இதிலலாம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஐட்டம்ஸை வச்சு விளையாடும் போது அவங்க கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். நான் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு மினியேச்சர் வீடியோவும் போட்டிருக்கேன். கோயம்புத்தூரில் மினியேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அடுத்திங்க பாருங்கள், குட்டி குட்டி வண்டி மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து குட்டி குட்டி ஹவுசஸ்ஸு. நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் எடுத்து போடுறதுக்கு, மினியேச்சர் வீடியோஸ்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து டெக்கரேட் பண்ணால் ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். பக்கத்தில் இருக்கிறது வந்து தலையாட்டி பொம்மை. இங்கே பாருங்கள், மகாராஜா மாதிரி நல்லா டிங் 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 மண்டையாட்டிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம கார் முன்னாடிலாம் வச்சுக்கலாம். இவங்கக்கிட்ட ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா ரீசனபிளாக இருந்துச்சு. இது தலையாட்டி பொம்மையிலே சின்ன சைஸ். இங்கே பாருங்கள், நம்ம எப்படி ஆட்டி விட்டாலும் அது வந்து கீழே சாயாது. இந்த மாதிரி ஆடிட்டு திருப்பி அந்த பொசிஷன்லேயே நின்றுக்குது. அதுலேயே சின்னது பெருசு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே நான் அந்த வீடியோவில் என்னால் எல்லாத்துக்கும் ப்ரைஸ் போட முடியல. நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக கொடுக்குறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டில் இல்லை மிடில். நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஈவன் அவங்க வாட்ஸ்அப் குரூப் கூட கஸ்டமருக்கு தனியாக, ரீசெல்லர்ஸ்க்கு தனியாக அப்படின்னு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்க ரீசெல்லர்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணிப்பாங்க. அடுத்து இந்த க்யூட் டால் பாருங்கள், இது சோளக்காட்டு பொம்மை மாதிரியே இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளோட சில்ட்ரன் வந்து நேர்லேயே பார்த்துருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி டாய் மாதிரியாவது வாங்கி அவங்களுக்கு காமிக்கலாம், இது நம்மளோட பாட்டி தாத்தாலாம் எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாட்டு வண்டி. நம்ம நிறைய அந்த மினியேச்சர் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். கீ செயின்லேயே உங்களுக்கு விசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்களோட வெப்சைட் கூட இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூரில் இல்லை, வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டுமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பேலன்சிங் டால். அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அந்த சுற்றி அந்த கரெக்டான பேலன்ஸில் எல்லா பொம்மையும் வச்சுருக்கிறதுனால கரெக்டாக நம்ம வச்சாலும் சுற்றி விட்டாலும் கரெக்டாக நிற்கிது. பாருங்கள், இது ஃபேமிலி செட்டு. ஒரு பொம்மைக்குள்ளேயுமே சின்ன சின்ன பொம்மைங்க உள்ள லேயர் பை லேயர் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பொம்மைக்குள்ளேயுமே ஒரு 4 பீஸ் இருந்துச்சு. சைஸ் அப்படியே சின்னதாகிட்டே வரும். குட்டீஸ் எடுத்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு திருப்பி அதை உள்ளே வச்சு காம்பேக்டாக ஒரு இடத்துல வச்சிடலாம். நம்ம ஷோகேஸ்லலாம் கூட வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அதை எல்லாத்தையும் வெளியே எடுத்து தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது மென், உமன் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்துச்சு பார்க்க. இந்த பிங்க் கலரில் இருக்கிறதுலாம் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். டிஃப்ரெண்ட் சைஸ்லேயும் நமக்கு இது வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இவங்க கடையில். இது வந்து ஷார்ப்னர். பார்க்கறதுக்கு அப்படியே பொம்மை மாதிரியே செஞ்சுருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு டீத்தர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டீத்தரை வந்து அவங்க வுட்லேயே செஞ்சுருக்காங்க. இந்த பெயிண்டெல்லாம் நீங்கள் தைரியமாக நம்பி குழந்தைங்க வாயில் வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம். இது எல்லாமே நேச்சுரல் லை தான்.
அடுத்து ஒரு ஸ்னைல் மாதிரி ஒரு டால் குட்டியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உட்டன் ஐட்டம்ஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. இங்கே குட்டி குட்டி காம்பேக்டான ஜுவல்லரி பாக்ஸஸ். இது யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் போது இதுக்குள்ளே வச்சு கிஃப்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து இது சால்ட்டு போட்டு டேபிள் மேலே வச்சுக்கலாம். நமக்கு நல்லா ஒர்க்கோடு இருந்துச்சு. இது ஒரு பவுல் மாதிரி. அடுத்து உட்டன்லேயே டம்ளர்ஸ் இருந்துச்சு. ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஹோல் செட்டு, தனியாக கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஃபுல் செட்டாக தான் வரும். அதுலேயுமே நல்லா ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருந்தாங்க. இது நம்ம ஊறுகாய் உப்பெல்லாம் போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஜாரு. இது ஊதுவத்திலாம் ஏற்றி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த உட்டன் பாக்ஸ். இது அந்த வேஸ்ட் எல்லாமே உள்ளேயே விழுந்துடும், வாசனை மட்டும் நல்லா வெளியே இருக்கும். இது வந்து உட்டன் ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபினிஷிங் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எங்கேயுமே அந்த குச்சி நீட்டிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஏதாவது சின்ன இதெல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டாக நல்ல ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு. இது வந்து அந்த அஞ்சரை பெட்டி உட்டன்லேயே செஞ்சுருந்தாங்க. இது கூட ஒரு சின்ன ஸ்பூனும் கொடுக்குறாங்க. இது நமக்கு உண்டியல். கீழே வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி பூட்டு சாவியோடு கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா ஷைனிங்காகவே பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக லுக்காக சூப்பராக. இந்த ஏரோப்ளைன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பென் ஸ்டாண்டு மாதிரி நம்ம டேபிள் மேலே வச்சுட்டு பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிச்சனில் ஸ்பூன் நைஃப் ஏதாவது போட்டு வச்சுக்கிற ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது அடுத்த பென் ஸ்டாண்டு. பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருந்துச்சு. இந்த ராட்டினத்தில் குட்டி குட்டி டெடி பேர் அழகாக ஆடிட்டுருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுவுமே கிஃப்ட் பண்ணலாம். கிஃப்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஐட்டம்ஸ். இதெல்லாம் உட்டனில் செஞ்ச மிரரு. அதெல்லாம் நல்ல மிரர்லையுமே உங்களுக்கு நிறைய ஒர்க் கொடுத்துருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் மிரர்ஸ் இருக்குது. என்னால் எல்லாம் கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் உங்களுக்கு. இது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பூனு. உட்டன்லேயே பேங்கிள்ஸ் கூட அவங்க வச்சுருக்காங்க. எல்லா சைஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி உட்டன் பேங்கிள் ஸ்டாண்டும் அவங்க உட்டன்லேயே வச்சுருக்காங்க. பேங்கிள் ஸ்டாண்ட் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங்கோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலர்ஸ் எல்லாமே நல்லா அட்ராக்டிவ் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. நான் ஏன் திருப்பி இந்த மினியேச்சர் உட்டன் ஐட்டம்ஸ் அந்த க்ளே டாய்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸே இப்போ நான் கண்டினியூஸாக போடுறேன் அப்படின்னா, இது வந்து சம்மர் லீவில் இருக்காங்க நம்மளோட குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம வாங்கி கிஃப்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் அவங்க வந்து இந்த மாதிரியான திங்ஸ் யூஸ் பண்ணி விளையாடும் போது அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து பம்பரம். பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்து இது ஒரு குட்டி ஜாடி மாதிரி இருந்துச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே ஏதாவது போட்டு வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிஜமாகவே நம்மளோட குழந்தைங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது. இது சின்ன சின்ன குருவி மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சின்ன சைஸு. எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து குருவி ஷேப்பில் நமக்கு விசில். அடுத்து இந்த ஷேப்பில் ஒரு விசில் இருந்துச்சு. இதெல்லாம் பம்பரம் தான் நமக்கு. சின்ன சைஸு பெரிய சைஸ் அந்த மாதிரி. இது வந்து நமக்கு சோவி சொல்லுவோம் இல்லையா, அந்த சோவிங்கெல்லாம் கூட இருந்துச்சு. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம கணபதியிலேருந்து ப்ரோசன் மால் போகும்போது நம்மளோட லெஃப்ட் சைடு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட் டு கோவை இஎன்டி ஹாஸ்பிட்டல். அந்த கோவை இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு மாடியில் தான் அந்த ஷாப் வச்சுருக்காங்க. நான் அந்த போர்டை இப்போ ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஹேண்ட்மேட் உட்டன் டாய்ஸ் அண்ட் கிஃப்ட் ஹோல்சேலாகவும் இருக்குது, ரீட்டெயிலாகவும் இருக்குது. மாடியில் தான் இருக்குது உங்கள் ஷாப்பு. கீழே வந்து ஒரு சின்ன சந்துக்குள்ளே போய் ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஷாப்புக்கு முன்னாடியே போயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.